யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மென்ட். ரொம்ப ஹாப்பி. ஓகே சார். ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வெங்கையமரன் சொன்னாரு விஜய் சார் அஜித் சார் சேர்ந்து நடிக்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு சொன்னாரு. இந்த படத்துல கேமியோ பண்ணி அஜித் சார் வரதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கா சார்? சார் நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி சார் இது விபி சார் படம் மாதிரி இருக்கு, வேற மாதிரி படம் மாதிரி இருக்கு. இப்பவே எல்லாம் சொல்லிட்டா உங்களுக்கு ரொம்ப சார் சார் இல்ல எல்லாமே சஸ்பென்ஸ். ஜி நில்லுங்க ஜி. ரொம்ப early எல்லாமே ரொம்ப early. இது அனௌன்ஸ்மென்ட் லியோ பத்தி தெரியுமா உங்களுக்கு? இளைய தளபதி 68 ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டாட ஆரம்பிச்சலாமா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், சமூகம் சொல்லிச்சு நாங்கள் கொண்டாடணும், அவ்வளோதான். நம்ம சாப்பிட ஒரு அழகான கேக் கட்டி கொண்டாடிடலாமா? படத்தோட வெற்றியை இன்னைக்கு நம்ம கொண்டாடிடலாமா? 100 crore கிளப்ல நம்ம டைரக்டர் 1000 crore கிளப்புக்கு போறாரு, இன்னைக்கு கொண்டாடிடலாமா? அந்த படத்துல அண்ணன் நடிக்க போற, அதை கொண்டாடிடலாமா? ஜாலி 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 ஜாலி. ஓகே அண்ணா, உங்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான் ப்ளீஸ். தம்பிராமையா அண்ணா, வெங்கட்பிரபு எல்லாம் சேர்ந்து, ஸ்டீஃபன் ப்ரோ, ஃபைசல் எல்லாம் அவங்க இந்த ஒரு இனிமையான ஒரு ஹாப்பியான அண்ட் ரொம்ப ஸ்வீட்ஃபுல்லான மூமெண்ட்டில் இந்த ஒரு அற்புதமான கொண்டாட்டத்தையும் சரி இந்த சந்தோஷமான நிகழ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக ஒரு அருமையான கேக் இப்போ அண்ணன் வெட்ட போகிறாரு. ஃபோட்டோ எடுத்துறீங்களா? கேக்குக்கு வீட்டில் போய் காட்டணுங்க. எத்தாஷா? ஓகே சூப்பர். ஓகே ஆரம்பிச்சிடலாமா? தளபதி 68க்காக வாழ்த்துக்கள் சார். மோஸ்ட் வாண்டட் டைரக்டர், மாஸ் டைரக்டர், அடுத்ததா மாஸ் படத்தை டைரக்ட் பண்ண போற ஒரு டைரக்டர் வெங்கட் பிரபு சாரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். தேங்க்யூ நன்றி. தம்பி ரமேஷ் சார், உங்கள் பேச்சுக்கு அப்புறம்லாம் வந்து நாங்கள் எல்லாம் பேசவே முடியாது. எல்லாம் அப்படி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு. நிஜமாக இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிஜமா நீங்கள் பார்த்த கஷ்டம். ஆமாம் தெரியுது. இல்லை அதுதான் அச்சீவ்மெண்ட். இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி டானியா தான் பேசிட்டு இருந்தாப்புல. நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டுடியோக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சீட்டில் எங்கேயோ ஒரு கார்னரில் உட்காந்துருந்தேன். இப்போ தான் அந்த மேடைக்கு வரேன். ஸோ அந்த ஜேர்னின்னு இருக்குல்ல, உள்ளே விட மாட்டாங்க நிறைய இடத்துல. எனக்கே வந்து நிறைய இடத்துல வந்து சான்ஸ் கேட்டு முன்னாடி போகும்போதெல்லாம் வந்து அப்பா பேர் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்பா பேர் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு தவிர சான்ஸ் வாங்கி கொடுக்கல. உள்ளே போய் உட்காரத்துக்கு மட்டும் ஒரு காஃபி வேணால் வரும் எக்ஸ்ட்ராவாக, அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே வராது. அதனால் வந்து அவங்கவுங்க சுயமாக தான். இப்போ சார் சொன்ன மாதிரி தான் வந்து என்னென்னா வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையுமே நம்ம தலையில் எடுத்துக்கவே கூடாது. தலையில் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால் மூவே ஆக முடியாது. ஸோ தோல்வியும் ஜாலியாக விட்டுறணும், வெற்றியும் ஜாலியாக விட்டுறணும். அதனால் வந்து அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேனி வந்து இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தியேட்டர் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எனக்கு டேனி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணேன், வெப் சீரிஸ் பண்ணேன். அதில் வந்து என் கூட பண்ணாங்க, அதில் ஹியூமர் பண்ணாங்க. ஸோ அடுத்த மாநாடு பண்ணும்போது வந்து ஐ டென்ட் வாண்ட் டு யூஸ் டேனி ஆஸ் ஒரு காமெடியனாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் இஸ் அன் ஆக்டர். அப்போ தான் எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வெப் சீரிஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது டேனி வாஸ் இன்டு தியேட்டர்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஆப்வியஸ்லி வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாநாடு படத்தில் ஒரு காமெடி டைலாக் கூட இருக்காது. அதில் வந்து ஒரு சீரியஸான ரோல், ஒரு சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அப்படி எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. எல்லா ஆக்டர்ஸையுமே அப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ இப்போ டேனி வந்து இவ்வளோ குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 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 ஒர்க் ஷாப், ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு. இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ குழந்தைகள் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க யூனோ இன் ஆக்டிங் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு டேனி அண்ட் த ஹோல் டீம். குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபார் சப்போர்ட்டிங் டேனி. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம மாணவர்களுக்கு நம்ம கிளாஸ் செஷன் அப்போ நிறைய டேரக்டர்ஸ் அப்புறம் ஆக்டர்ஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டீங்க. இப்போ வெங்கட்பிரபு அண்ணா கிட்ட சான்ஸ் கிடைச்சி ஒரு கேட்கப்படக்கூடிய ஒரு 3 கேள்விகளை கேட்கலாம். அண்ணனோட பர்மிஷன் எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறேன். நம்ம டீமா இல்லையா? அப்பாடி ராதா பிடிச்சேன். இல்லை, அவர் கேட்ட 3வது கேள்விக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டா வேஸ்ட் ஆகிடும். அதனால் வேறு ஏதாவது நல்ல கேள்வியை கேட்க. ஹலோ சார், அசோக். ஹாய் அசோக். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும். இப்போது நீங்கள் ஃப்யூச்சர் ஃபிலிமில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் எடுப்பீங்க. சப்போஸ் அந்த மாதிரி புது கேரக்டர்ஸ் யாராச்சும் எடுக்கும்போது இந்த தேட்டர் ஆக்ட் ஒர்க் ஷாப் கண்டிப்பாக அதெல்லாம் டிஃபால்ட். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பசங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற போது கண்டிப்பாக அதுலலாம் நீங்கள் இது ரிக்வெஸ்ட்டாகவே கேட்க வேணாம் நீங்கள். ஓகே சார். ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய பேர் வந்து உங்ககிட்ட சான்ஸ் கேட்பாங்க. பட் இங்கேருந்து கொஞ்சம் பேர் ஒரு 5 பேராச்சும் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் சார். நீங்கள் இந்த ஸ்கூலில் இந்த ஆமாம் சார். ஓகே ரைட். தேங்க்யூ. என் கோ டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இங்கே தான். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ பையனா யாருன்னு பார்ப்போம். ஹலோ சார். ஹாய் மேடம். ஹாய். நான் வந்து நிறைய ஆடிஷன் போயிருக்கோம் சார். டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது, வெளியவே சும்மா இது பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. எனக்கு இங்கே வந்து உங்களை பார்த்ததே நாங்கள் ஜெயிச்சு வந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. தேங்க்யூ சார். ஜெயிச்சு வந்துட்டோம், நான் படம் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கண்ணில் தண்ணி வருது. ஐயோ தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கொஸ்டின் இல்லை, ஒரு சின்ன விஷயம் ஐ வாண்ட் டு ஷேர் டு யூ. ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆக்சுவலி என்னால் எங்கள் அம்மாவை கன்சோலே பண்ண முடியல. நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க, சிம்பு தேவன் சார். அந்த படத்தில் கசடத்தப்புறம் அந்த படம் பார்த்துட்டு ட்ரஸ்ட் மீ, எங்கள் அம்மா வந்து ஷி வாஸ் கன்சோல்டு. அந்த படத்தில் அந்த இம்பேக்ட் இருந்துச்சு. அது கண்டிப்பாக சிம்பு தேவன் சாருக்கு தான் அது ஒரு வாட் ஐ ஃபெல்ட் இஸ், உண்மையாகவே நீங்கள் அந்த டெத்து போயிட்டு உயிரோட வந்தது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி மை டேட் கேம் அவுட் ஆஃப் டெத் மை ஐ ஃபெல்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின் போடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் படம் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட பெஸ்ட் டைரக்டர் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச். என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னோடது வந்து ஒரு கிராமம் தான். ஒரு படம் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஷூட்டுக்காக வந்திருந்தாங்க. ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு. சரிங்க பண்ணலான்னு சொன்னாங்க. சரின்னு அந்த ஷூட் முடிஞ்சுது. ஃபினிஷிங் டைமில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் நடிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிட்டாங்க தெரியல. கரெக்டாக நம்ம ஷார்ட் வைக்கும்போது நீங்கள் வேணாம், வேறு இன்னொருத்தர் நடிக்கிட்டோம், நீங்கள் வேணான்னு சொன்னாங்க. எதுக்கு என்ன நடிக்க வேணான்னு சொல்கிறீங்கன்னும் போது, இல்லை நீங்கள் இந்த சமூகத்தை இந்த கேஸ்ட் சேர்ந்தவங்க, நீங்கள் வேணான்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. சரி ஓகே, நான் என்னோட பெஸ்ட்டு இப்போ நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது சரியில்லையா, ஓகே என்னை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். என்னோட சமூகம் தான் உங்களுக்கு பிரச்சனைனாக்கா தப்பு யாரோடது? இல்லை, அது எப்படி ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னே தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு அது கிடையவே கிடையாது. இதில் வந்து இப்போ சமூகம் மட்டும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் வந்து மதம் எல்லாமே வந்து பார்க்கணும். நீ இந்த ரோடா, இந்த மதமா, அப்படி பார்த்தா நம்ம சினிமாவில் வாழவே முடியாது. சினிமா இஸ் கம்ப்ளீட்லி வித் எவ்ரிபடி. அதாவது வந்து எல்லா சமூகமும் இருக்குது சினிமாவில், எல்லா காஸ்ட்டும் இருக்குது, எல்லா ரிலீஜனும் இருக்குது சினிமாவில், எல்லா மொழிகள் இருக்குது. அதில் வேறுபாடே கிடையாது. சினிமாவில் வந்து இன்னும் இந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்காங்கிறது வந்து நமக்கு தான் ரொம்ப யூ ஹேவ் டு ஃபீல் அஷேம்ட் அபவுட் திஸ். கண்டிப்பாக ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் பார்க்காம இருக்கணும். ஃபியூச்சர் அவங்களோட டீம், ஃபியூச்சர் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஐ திங்க் தே ஷுட் கம் பியாண்ட் ஆல் திஸ். ஏன்னா சினிமா இஸ் பியாண்ட் எவ்ரி திங். இதுக்குள்ளேயுமே சினிமாவை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. சினிமா வந்து அதெல்லாம் நம்மளெல்லாம் விட ரொம்ப பெருசு தான் சினிமா.
இதுக்குள்ளே போய் இவங்க இன்னும் இந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் நீங்கள் சினிமாவை நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் எடை போட தேவையில்லை. ஒரு சில பேர்னால அது வந்து நம்ம வி ஷுட் நாட் பிளேம் சினிமா. சினிமா அப்படி கிடையாது, ஒரு சில பேர் வேணால் அப்படி இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. கேளுங்க. என்ன என்ன தெரியல, நான் தோனி ஃபேன்.